அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஹாதா தரீகி என்ற அரபி புத்தகம் ஐபிசியில் இஸ்லாமிக் பிரசன்டேஷன் கமிட்டி இஸ்லாமிய அழைப்பகம் என்ற நிறுவனத்தில் பாடத்திட்டமாக உள்ளது. அந்த பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களை நாம் வரிசையாக தினந்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் 8ஆம் நாளான இன்றைய வகுப்பில் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரணிகள், நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், என்னென்ன நம்பிக்கைகள், சொல், செயல்கள் நம்மிடத்தில் வெளிப்பட்டால் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கேள்விக்குறியாகும், அதை நிராகரித்ததா ஆகும். அப்பேற்பட்ட குற்றச்செயல்களில் நம்மை ஈடுபட வைக்கக்கூடிய சில காரணிகளை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். முதலாவது விஷயம், இறைவனுக்கு அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாவிற்கு இணை கற்பித்தல், இணை வைத்தல், கூட்டாக மற்றொன்றை உருவாக்குதல், இது இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கக்கூடிய, ஒரு மனிதரை வெளியேற்றக்கூடிய முதல் காரணியாகும். ஏன்னா இறைவன் அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்களை அவன் மன்னிப்பான். இணை வைக்கக்கூடியவர் நிரந்தரமாக சோனம் செல்ல முடியாது, நரகில் நுழைவார் என்றெல்லாம் குர்ஆன் உபதேசிக்கிறது. அடுத்து இரண்டாவது விஷயம், அல்லாஹுவிற்கும் நமக்கும் இடையில் புரோகிதர்கள், இடைத்தரகர்களை ஏற்படுத்துவது, அவர்கள் வழியாக இறைவனை நெருங்க நேர்ச்சைகள் செய்வதோ, அவர்களிடத்தில் பிரார்த்தனைகள் செய்வதோ, அவர்களை வணங்கி வழிபடுவது என்பது அதுவும் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரணிகளில் உள்ளவையாகும். மூன்றாவது விஷயம், முஷ்ரிக்குகள், அதாவது இணை வைக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய இறை நிராகரிப்பு அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நம்பவில்லை என்றாலோ, அல்லது அவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் சந்தேகம் கொள்ளவில்லை என்றாலோ, அல்லது அவர்களது நிலைப்பாட்டை, அவர்களும் அல்லாஹ்வை தானே வணங்குறாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் அடையிறதுக்கு பல வழிகள் அப்படிங்கிற மாதிரி என அவர்களுடைய நிலைப்பாட்டை, அவர்களுடைய நம்பிக்கைகளை எல்லாம் ஒரு மனிதன் சரி காணுவானே ஆனால் அவரும் முஷ்ரிக்காகவே, இணை வைப்பவராகவே ஆகிவிடுவார், மாறிவிடுவார். அதன் காரணத்தினால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்பதாகிவிடும். நான்காவது விஷயம், இஸ்லாம் அல்லாத, அதாவது இறைவன் மனித குலத்திற்காக வழங்கிய மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாம் ஒரு தனிப்பட்ட இனத்திற்கான, சமூகத்திற்கான, நாட்டிற்கான, மொழியினருக்கான மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவால் மனிதகுலம் முழுமைக்கும் இறைவன் கொடுத்த மார்க்கம்தான் இஸ்லாம். எனவே இஸ்லாம் அல்லாத கொள்கை கோட்பாடுகளை, மதங்களை, சமயங்களை இஸ்லாத்தை விடவும் சிறந்தது என்றோ, அல்லது முகம்மது என்ற இறை தூதர் அவர்களுடைய இறை வழிகாட்டுதல்களை, நபியினுடைய வழிகாட்டுதலை விட சிறந்தது என்று ஒரு மனிதர் நம்பிக்கை கொள்வதும் இறை நிராகரிப்பாகும். ஐந்தாவது விஷயம், எவரேனும் ஒருவர் அல் குர்ஆன் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக இறைவன் இறை தூதர்கள் வழியாக, இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த குர்ஆனுடைய அத்தியாயங்களிலிருந்து சில வசனங்களையோ, அல்லது முகமது நபி அவர்கள் அருளிய நபி மொழிகளை வெறுப்பதோ, அதுவும் குஃபுர் என்கின்ற இறை நிராகரிப்பு செயலாகும். இதனை ஒரு முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம்
இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவது அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடக்கூடிய காரணியாகும். 6வது விஷயம், எவரேனும் ஒருவர் குர்ஆனுடைய சில வசன விஷயங்களையோ, குர்ஆன் கூறிய சில விஷயங்களையோ, சம்பவங்களையோ, வரலாறுகளையோ, இன்ன பிற விஷயங்களையோ, அல்லது குர்ஆனுடைய வசனத்தையோ, அல்லது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையோ, வழிகாட்டுதல்களையோ எவரேனும் ஒருவர் கேலி செய்வதும் கூட குஃபராகும், இறை நிராகரிப்பு செயலாகும். இதனை ஒரு முஸ்லிம் செய்வானேயானால் அந்த செயலும் அவனை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கி விடக்கூடிய, வெளியேற்றி விடக்கூடிய காரணிகளாக அது அமைந்து விடுகிறது. 7வது பாயிண்ட், சூனியத்தை நம்புவது, அதன் மூலியமாக எதனையும் சாதிக்க முடியும், அதன் மூலியமாக ஒரு மனிதன் திருப்தி கொள்வது, அதுவும் இறை நிராகரிப்பு செயலாகும். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடக்கூடிய பாவமான காரியமாகும். ஆகவே சூனியத்தை கற்பதோ, கற்றுக் கொடுப்பதோ, அதை சும்மாவாவது நம்ம கேட்போமே, செய்வோமே, நம்புவோமே என்றால் அதுவும் இறை நிராகரிப்பு செயலாகிவிடும். அடுத்து 8வது விஷயம், இஸ்லாத்தை அழிக்க, ஒழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகளோடு கரம் கோர்ப்பது, அவர்களை விரும்புவதும் இறை நிராகரிப்பு செயலாகும். ஒரு மனிதன் இஸ்லாத்தையோ, இஸ்லாமிய மக்களையோ அழித்து துவம்சம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவனை, ஒரு சாராரை நேசிப்பது என்பது அதுவும் இறை நிராகரிப்பு செயலாகும். 9வது பாயிண்ட், குர்ஆன் வசனங்களை பொய்ப்படுத்துவது அல்லது இறைவனுடைய வார்த்தைகள் அல்ல, குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வாக்கியமும் அது இறைவனுக்கு சொந்தமானதல்ல, அது மனித வார்த்தைகளே என்று ஒருவன் சொல்வானேயானால், வாதிடுவானேயானால், நம்புவானேயானால், இறைவனுடைய வசனங்களை சந்தேகிப்பானே என்றால் அவனும் அதன் காரணத்தினால் இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களுடைய செயலில் அவனும் அதன் காரணத்தினால் விழுந்து விடுகிறான். 10வது பாயிண்ட், அல்லாஹ்வுடைய சில பண்புகளை, அவனுக்கே உண்டான தனித்துவமான பண்பு பெயர்களை மறுப்பதோ, வெறுப்பதோ, அல்லது அதை கொண்டு படைப்பினங்களை சிலாகிப்பதோ, படைப்பினங்களுடன் அவற்றை ஒப்பிடுவதும் குஃபர் என்கின்ற இறை நிராகரிப்பு செயலாகும். இதன் காரணத்தினாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் இதன் காரணத்தினாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடக்கூடிய அளவிற்கு உண்டான பாவமாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. 11வது விஷயம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறுதி தூதர் அல்ல, அவருக்கு பிறகும் பல தூதர்கள் வருவார்கள் என்று ஒரு மனிதன் நம்புவானேயானால், ஒரு முஸ்லிம் நம்புவானேயானால், அதன் காரணத்தினாலும் இஸ்லாத்தை விட்டு அது அவனை வெளியேற்றிவிடக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. ஆக இந்த 11 காரணிகளும் நம்மிடத்தில் எந்த ரூபத்திலும் வந்து விடாமல் நம்முடைய ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கையை, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் இறுதி மூச்சு வரை பேணி நடக்கக்கூடியவர்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அடுத்த பாடத்தை நாளை தினம் பார்ப்போம்.